வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோக்குள்ளே வந்து நம்ம குல்ஃபி ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு பழுத்த மாங்காய் இருக்கும் இல்லையா, இனிப்பான மாம்பழம், அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வரைக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த மூடி மாதிரி இருக்கிற இடத்த வந்து சீவி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த கொட்டையை வந்து எடுக்கணும். வெளியில் இருக்கிற எதுவுமே வந்து பிஞ்சு வந்துடாமல் வெறும் கொட்டையை மட்டும் நீங்கள் வந்து இப்படி திருகி விட்டு எடுத்திங்கனாலே அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி ஈஸியாக வருதுன்னு சொல்லி. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வச்சுருவோம். இந்த ஸ்டாண்ட் கொடுத்து வைக்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போ அந்த மாம்பழத்தோட அந்த பல்ப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சதைப்பற்று இருக்கும் இல்லையா அந்த கொட்டையில், அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே அந்த நம்ம மாம்பழம் அந்த கொட்டையை எடுத்தோம் இல்லையா, அந்த மாம்பழம் அதுக்குள்ளே வந்து அந்த ஜூஸு அப்புறம் அந்த சதை அது எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம பாலை வந்து நல்ல திக்கான பால் இருக்கும் இல்லையா, மாட்டுப்பால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல திக்கான பால், பாக்கெட் பால் அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த பாலை வந்து ஊற்றி நல்லா வந்து சுண்ட காய்ச்சணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்லா வந்து காய்ச்சணும். ஒரு ரபடி கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பால் வரணும். பாருங்கள், அந்த ஆடையெல்லாம் திரிஞ்சு வந்து அந்த பாலோட கலரே எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் நமக்கு உங்களுக்கு வந்து மாம்பழத்தில் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து சீனி போட்டுக்கோங்க. பாருங்கள், சீனி போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அது சூடாக ஊற்றக்கூடாது, பால் வந்து நல்லா ஆறணும். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தோட கப்பு மாதிரி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஏற்கனவே அந்த கட் பண்ணோம்ல மேலே மூடி மாதிரி, அதை வச்சு மூடி வச்சிடலாம். இதை வந்து கொண்டு போய் நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 24 மணி நேரம் ஃபுல்லாக, இப்போ இன்றைக்கி ராத்திரி வச்சோம்னா நாளைக்கு ராத்திரி வரைக்கும் அப்படி வந்து கணக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு எப்படி கெட்டியாகி நல்லா வந்து குல்ஃபி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதோட மேலே இருக்க தோலை வந்து நம்ம சீவி எடுத்துடலாம். தோல் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோலை வந்து நான் எடுத்துடுறேன். தோலை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மேலே வந்து நான் பாதாம் வந்து தூவுறேன். என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் வந்து தூவிக்கிடலாம். அவ்வளோதான், இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு டெசர்ட்டாக இது இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்